வணக்கம் மக்களே, நான் உங்கள் கார்த்திக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பழனி. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ரொம்ப நாளாக ஆர்கிடெக்ட் ஸ்டைலில் நம்ம பழனியில் ஒரு வீடு கட்டணும்ப்பா, ஒரு அருமையான என்ஜினியர் இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு கிடச்சிதுங்க. வள்ளி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு பழனியில் இருக்குது. இந்த மாதிரி ஆர்கிடெக்ட் ஸ்டைலில் வீடு அட்டகாசமாக கட்டியிருக்காரு. நீங்கள் போய் ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதை நம்ம பார்க்குறதுக்காகத்தான் இப்போ பழனியிலேருந்து கிளம்பி வந்திருக்கிறோம். பழனிக்கு கொஞ்சம் நியர்பை டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, தொப்பம்பட்டிக்கிட்ட இருக்குது ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னாங்க. நாம் வந்தோம். ஸோ என்ஜினியரையும் மீட் பண்ணிட்டோம். அவரோட அந்த ஒர்க்கை பார்த்து கொஞ்சம் பிரமிச்சு போய் தான் இருக்கிறேன் நான். ஸோ கண்ணன் சார் என்ஜினியர் நம்ம கூட தான் இருக்குது. அப்படி அந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்ப்போம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த வீடு எங்கே கட்டியிருக்கிறீங்க? அண்ணா பழனிக்கு பக்கத்தில் தொப்பம்பட்டிங்கிற ஊருக்கு பக்கத்தில் பொருளுங்கிற ஊரில் கட்டியிருக்கோங்கண்ணா. ஓகே, இது எப்படி உங்களுக்கு இந்த ஒர்க் வந்து கிடைச்சது? அண்ணா நம்ம பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒர்க் எல்லாமே நம்ம கிராமத்து சைடு தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி சரி. பொருளூர், கள்ளிமந்தியோ, பழனி டவுனுக்குள்ள, பழனியை சுற்றி எல்லா கிராமத்துக்குள்ள நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோங்கண்ணா. இந்த வீட்டுக்காரங்க நம்ம கிட்ட ஆர்கிடெக்ட் ஸ்டைலில் மாடலில் பண்ணணும், ஃபார்ம் ஹவுஸ் மாடல்லையும் இருக்கக்கூடாது, இன்னைக்கு இருக்க அட்வான்ஸில் பண்ணணும் சொல்லி நம்ம கட்டணும், மாடர்னாக கட்டணும் சொல்லி நம்ம கிட்ட ரெஃபரன்ஸ் பண்ணி வந்தாங்கண்ணா. ஸோ நம்ம அவங்க ஒரு ஐடியா சொன்னாங்க, நம்ம இல்லைங்க இதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும், இன்னைக்கு இருக்கிறதுக்கு இதான் இல்லை, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு இதுதான் நல்லா இருக்கும், இதை பண்ணலாம் சொல்லி நம்ம அவங்களுக்கு ஒரு ஐடியா ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம திங்க் பண்ணோம்னா பண்ணி அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும், இதெல்லாம் பண்ணலாம். நாங்க ஃபர்ஸ்டே ஒரு ஐடியா கிளாரிஃபை பண்ணோம். எலிவேஷன் தூரத்துல இருந்து பார்க்கலே பிரமாதமா இருந்தது. எத்தனை சென்ட்ல கட்டினீங்க? ஆனா மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த அவுட்டர் டு அவுட்டர் மட்டும் காம்பவுண்ட் எடுத்தீங்கன்னா மொத்தம் 16 சென்ட் வருங்கண்ணா. வீடு மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் 4 சென்ட், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 4 சென்ட்டுங்கண்ணா. இப்ப பார்க்கிங்க்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? பார்க்கிங்க்கு பாத்தோம்னா நம்ம 1 சென்ட் கட்டி இருக்கோங்கண்ணா டோட்டலா 1 சென்ட்ல. இதோட மாடலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேன்டிலிவர் டைப்ல தெரியும் இந்த மாடல். அதோட கார் வியூவோட அட்ராக்ஷனே அதுல தான் இருக்குங்கண்ணா உங்களுக்கு. அங்க லாங் வியூல இருந்து நீங்க பார்த்தாலும் இந்த கேன்டிலிவர் டைப் தான் உங்களுக்கு தெரியும். முக்கியமா பாத்தீங்கன்னா அது மினிமம் நம்ம 8 அடி ஹைட்ல தான் கொடுத்துருப்போம். சரி சரி சரி. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு மலைச்சாரல் உள்ளுக்குள்ள வராது, வெயிலும் உள்ளுக்குள்ள வராதுங்கண்ணா. சோ அந்த வியூ நம்ம இது பண்ணிருக்கோங்கண்ணா. இப்போ இந்த கார்டனிங் வந்து எப்படி ஃபுல்லாவே பண்ணிருக்கீங்களா? ஆனா இந்த கார்டனிங் ஏரியா பாத்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பிங் வியூன்னு சொல்லுவாங்க. இது எடுத்தோம்னா லேண்ட்ஸ்கேப்பிங்கிறது எதுவும் இல்லைனா வீட்டை நம்ம டோரை ஓப்பன் பண்ணி பிளசண்டா வியூ ஆகணும், நம்ம நேச்சுரலோட ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ற பேர் இன்னைக்கு லேண்ட்ஸ்கேப்பிங். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கிராமத்துக்குள்ள மக்கள் இதை ரொம்ப விரும்ப ஆரம்பிக்கிறாங்க, இயற்கையா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுத்தாங்க. ஸோ நம்ம இதை நல்லா பண்ணணும், அவங்க கிட்ட நம்ம இருக்கணும், நல்லா நம்ம கொடுக்கணும் சொல்லி நம்ம இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் மட்டும் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டண்டா கொடுத்து பண்ணிருக்கோம் இந்த. ஓகே ஓகே. இந்த டைல்ஸ் எல்லாம் கீழே இப்போ வராண்டால போட்டிருக்கிறதெல்லாம் ஆனா நம்ம இப்ப பாத்தீங்கன்னா மத்த எல்லா ஒரு ஒர்க்லயும் இது பெங்களூர் ஸ்டோனா தான் இருக்கும். நம்ம ஏரியால நம்ம பழனி சுத்த இருக்க வெயிலுக்கு பெங்களூர் ஸ்டோன் ஹீட்டை அப்சர்வ் பண்ணுங்கண்ணா. நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தல. ஸோ நம்ம டைல்ஸுக்கே போய்க்கலாம். 12 mm நம்ம விட்ரிஃபை டைல் யூஸ் பண்ணிருக்கோம்ண்ணா. பார்க்கிங் டைல் இது எல்லாமேங்கண்ணா. வாங்கண்ணா உள்ள போகலாம். இந்த ஏரியா பாத்தீங்கன்னா நம்ம சிட் அவுட் ஏரியான்னு சொல்லுவோங்கண்ணா. வெளியே இருக்கிற சிட் அவுட் ஏரியா. இந்த படி பாத்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லயும் மினிமம் பாத்தீங்கன்னா டோருக்கு மட்டும் தான் வச்சிருப்பாங்க. நம்ம இந்த ஏரியாவை நம்ம முழுக்க கவர் பண்ணணும். வீட்டோட ப்ரொஃபைலே இந்த படியும் இந்த டோரும் தான் அழகு காட்டுங்கண்ணா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், இந்த படியை இந்த வீட்டோட பிரெத்துக்கே எடுக்கலாம். இது வந்து ரொம்ப அளவு சன்னமா இருக்கும். ஆமாங்கண்ணா, அந்த சன்னமா இருந்தாதாங்க நமக்கு ஏறதுக்கு வயசானவங்களுக்கு கரெக்டா இருக்குங்கண்ணா. அதுக்காக நம்ம அந்த அளவு சன்னமா எடுத்திருக்கோங்கண்ணா. ஒண்ணு இந்த படியோட ட்ரெட்டுமே அகலமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் எல்லா ஸ்பேசியஸோட இருக்குங்கண்ணா. படி மாதிரியே இல்ல, அகலமா இருக்கு. ஆமாங்கண்ணா, இது ஒரு சிட் அவுட் ஃபீல்லே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே பண்ணிருக்குங்கண்ணா. ஓகே ரைட். இங்க நீங்க இப்ப இது பாக்குறது பாத்தீங்கன்னா மெயின் டோருங்கண்ணா. இந்த என்ன வுட்ல பண்ணிருக்கீங்க? ஆனா இது பாத்தீங்கன்னா மெயின் டோர் மட்டும் பாத்தீங்கன்னா நிலாம்பூர் தேக்குங்கண்ணா. நிலாம்பூர் தேக்குன்னு சொல்லுவாங்கண்ணா. ஆனா இந்த ஐட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா வினிகர் பினிஷ்ல பாலிஷ் ஒர்க் பண்ணிருக்கோங்கண்ணா. A to Z பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் இந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல மிரர் கொடுத்துருக்கோங்கண்ணா. இந்த ஓப்பன் ஸ்பேஸ்னால அதோட அட்ராக்ஷன் நமக்கு கிடைக்குங்கண்ணா. நல்ல பெருசா இருக்கு நீளம். ஆமாங்கண்ணா, இது பாத்தீங்கன்னா மினிமம் நமக்கு சைஸ் பாத்தீங்கன்னா 5க்கு 6ங்கண்ணா. இந்த விண்டோ சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே A to Z வினியர் பாலிஷ் ஒர்க் தான் பண்ணிருக்கோம். இந்த நிலவு அகலம் நிலவு அகலம் பாத்தீங்கன்னா 4க்கு 7ங்கண்ணா. இது மாடல் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சிங்கிள் டோர் தான் வச்சிருப்பாங்க. நம்ம டபுள் டோர் கொடுத்துருக்கோம். இது வந்து வடக்கு பார்த்த வாசல். இது வடக்கு பார்த்த வாசலுங்கண்ணா. உங்களுக்கு இது எடுத்தீங்கன்னா டோரோட வியூ பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்து தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்க உள்ள போறது இப்ப வாங்க நம்ம உள்ளுக்குள்ள போலாம். ஓவலாம். ஜம்முன்னு இருக்குங்க, நல்லா இருக்கு. ஆனா இது பாத்தீங்கன்னா இந்த ஹால் பாத்தீங்கன்னா மினிமமே நீங்க 11க்கு இது 16 தான் இந்த ஹாலு. ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபீல் தெரியாது. 11க்கு 16ங்கிறது எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிருக்குங்கண்ணா. ஓகே ஓகே. இந்த
சோஃபா நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த இதுக்கு ரெடிமேடாக எடுக்காமல் நம்ம டைரெக்டாக இந்த சைஸ் தான் வேணும்னு சொல்லி கஸ்டமைஸ் பெங்களூரில் பண்ணி நம்ம இதுக்குன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோங்கண்ணா. இந்த ஃபுல் லென்த்துக்கு ஸ்க்ரீன் போட்டுருக்கு. ஆமாங்கண்ணா, இது கர்டைன்ஸ் சொல்லுவாங்கண்ணா. ஏன்னா மினிமம் 7 அடியில் போட்டால் நமக்கு அந்த அப்பியரன்ஸ் கிடைக்காதுங்கண்ணா வீட்டோட இதுக்கு. மேலே சீலிங்லேருந்து கீழே வரைக்கும். ஆமாங்கண்ணா, மேலே சீலிங்லேருந்து ஃபால் சீலிங்கும் விட்டு உள்ளுக்குள்ளேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருப்போங்கண்ணா கஸ்டமைஸ் தான் இது கர்டைன்ஸ் ஏரியாவை. இது ஹால் ஃபுல்லாவே ஃபால் சீலிங் பண்ணிருக்கீங்களா? வீடு ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபால் சீலிங் ஃபீலிங் தாங்க இருக்கும். ஆனா அது ஃபால் சீலிங்காவே உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும்னா இது பாத்தீங்கன்னா கிளாஸ் லூவர்ஸ்னு சொல்லுவாங்கண்ணா. இன்னைக்கு இருக்க மாடலுக்கு பார்ட்டிஷன் சொல்லுவாங்க, கிளாஸ் பார்ட்டிஷன். ஏன் இது யூஸ் பண்றாங்கன்னா ஸ்பேசிங்க நமக்கு குறைச்சு கொடுக்கும்னா. இப்ப ஹால் நமக்கு 11க்கு 16 தான் இருக்குது, ஆனா அந்த ஃபீல் இது கொடுக்காது. அதுக்காக இது ஏன்னா இடையில நம்ம செவுரு வச்சா இடம் பிடிக்கும்னா. இந்த டேபிள் பாத்தீங்கன்னா நம்ம செஞ்சதுங்கண்ணா, மேனுஃபேக்சரிங்னா. நீங்க இதுக்காகவே ஆமாங்கண்ணா, இது பாத்தீங்கன்னா ஃபுல் பாடி டைலுங்கண்ணா. மேல இருக்கிறது டைலு, கீழே இருக்கிறது பிளேட்டுங்கண்ணா. இதை வாங்கி நம்ம மேல வச்சிருக்கோங்கண்ணா. நல்ல வெயிட்டா இருக்கும் போல. ஆனா இதுல மினிமம் பாத்தீங்கன்னா 1 டன் வரைக்கும் வைக்கலாம் உங்களால. சரியான வெயிட். ஏன்னா ஃபுல் பாடி டைல்னால இது அந்த அளவு பண்ணிருக்கோங்கண்ணா. ஒண்ணு இது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதோட பிளசன்ட் ஃபீல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்பெட்ல இருக்கும். ஆமா, இந்த ஏரியா எந்த வேஸ்டேஜ் இருந்தாலும் நம்ம எடுக்கிறதுக்காகவும் இங்க உட்கார்றதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்னா. டைல்ஸ் வந்து கரையாகாம, டைல்ஸ் எந்த இதுவும் டேமேஜும் ஆகாது, கரையும் ஆகாது. இந்த கார்பெட்டோட லுக்கே இதுதானே உங்களுக்கு. இந்த சோஃபால அப்படியே ஒரு ஆளை படுத்து தூங்கலாம் போல. 6க்கு 3ங்கண்ணா. தாராளமா ஒரு ஆள் நைட் இங்க 2 பேர் ஸ்டே பண்ணிக்கலாங்கண்ணா உங்களுக்கு. இதுல இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு இந்த எல் சோஃபா வந்து நல்ல ஸ்பேஸ் சேவ் பண்ணி கொடுக்கு இல்லைங்களா? எல் சோஃபா போட்டாங்கன்னா உங்களுக்கு வியூ உட்கார முடியும். அதுக்காகவே இந்த எல் சோஃபா கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. நைஸ், ஜம்முன்னு இருக்கு ஹால். இதோட சைஸ் என்ன சொன்னீங்க? அண்ணா 11க்கு 16ங்கண்ணா. அதாவது இந்த பார்ட்டிஷன் மட்டும். ஆமாங்கண்ணா. ஓகே, ரைட். இது வந்து டைனிங்கா? அடுத்து ஆமா, அடுத்து டைனிங் ஸ்பேசேஜா யூஸ் பண்ணியிருக்கோங்கண்ணா. இதுல ஒரு மாடலே என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் MDF ஷீட்டுங்கண்ணா. இதா? ஆமாங்கண்ணா. MDF ஷீட்னா பிளைவுட் யூஸ் பண்ணுவாங்க, மைக்கா ஷீட் யூஸ் பண்ணுவாங்க. சரி. நம்ம இது பட்ஜெட் வைஸாகவும் வரணும்னு சொல்லி இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம MDF ஷீட் பண்ணி இது மேல PU பாலிஷ் பண்ணிருக்கோங்கண்ணா. மெட்டாலிக் ஃபினிஷ் இருக்கும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா பார்த்தா வந்து அந்த ஷீட் மாதிரியே தெரியும். ஷீட் மாதிரியே உங்களுக்கு தெரியாதுங்கண்ணா. அப்படியே வாலோட நேச்சராகவே இருக்கும் உங்களுக்கு A to Z. இது பாத்தீங்கன்னா இந்த ஸ்டைலிஷா இருக்கும், ஸ்டைலிஷ் மாடல்ல இருக்குங்கண்ணா. ராயல் லுக் உங்களுக்கு இந்த இது PU பாலிஷ்ல உங்களுக்கு கிடைக்குங்கண்ணா. இது பிளைனா இருந்தாலும் நமக்கு ஓரளவு ஃபீல் இருக்காதுன்னு சொல்லி அதோட ஃப்ளூட் லூவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான்? ஆமாங்கண்ணா. இது எல்லாமே நீ பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஈஸியா கிடைக்குங்கண்ணா. இந்த மாதிரி ஃப்ளூட் லூவர்ஸ் சொல்லுவாங்க இதெல்லாம். சோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிருக்கோங்கண்ணா. இந்த டைப் மாடல் நம்ம இந்த டிவி சம்பந்தப்பட்டது மத்ததெல்லாம் மேல எல்லாமே வச்சுக்கலாங்கண்ணா. ரிமோட் கண்ட்ரோல், ஆக்சசரிஸ் எல்லாமே இதுல வச்சுக்க முடியுங்கண்ணா. ஒண்ணு இது மேல இருக்க டாப், இது ஃபுல் பாடின்னு சொல்லுவாங்கண்ணா. கிரானைட் கிடையாதுங்கண்ணா. A to Z ஃபுல் பாடி டைலுங்கண்ணா. இது நீங்க எவ்வளவு தடவை நோசிங் பண்ணாலும் வெயிட் அதிகங்கண்ணா. இதுல A to Z எல்லாமே டபுள் நோசிங்ல பண்ணிருக்கோம். ஹோம் தியேட்டர் எல்லாம் ஃபிட் பண்ணாலும் ஜம்முன்னு இருக்கும். எல்லாமே ப்ளூடூத் ஸ்பீக்கர் கனெக்ஷன்லாம் வைக்கிற அளவுக்கு மாடல் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்க. எல்லாமே கொடுத்து இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்குங்கண்ணா. சூப்பர். இந்த விண்டோ நல்லா இருக்கு. ஹாலுக்கு சென்டர்ல கொடுத்துருக்கீங்க. என்ன சைஸ்? ஆனா இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 2.5க்கு 4ங்கண்ணா இதோட சைஸ். இதோட கட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா மேல ரூஃப்ல இருந்தாங்கண்ணா வரும் உங்களுக்கு. சீலிங்கோட ஹைட்ல இருந்து இதுல எல்லா டிசைனுமே சீலிங்ல இருந்து தான் வரும். ஆமாங்கண்ணா. இந்த ஆக்சுவலி இந்த வீட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா ரூஃபோட ஹைட் 12 அடிங்கண்ணா. இது எப்படி கழட்டுறது? ஆனா கழட்டுறது எதுவும் இல்லை, லேடரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல சின்ன மூவ்மெண்ட் தான். கழட்டா பட்டன்ல எடுத்துக்கலாங்கண்ணா. அப்படியே எடுத்து டைரக்டா எடுத்துக்கலாம்ண்ணா. இதை ஈஸியா மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம், கிளீனிங்கும் பண்ணிக்கலாங்கண்ணா. ஒண்ணு இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ ஃப்ரேம் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா இதுவும் நிலாம்பூர் தேக்கு தான். இந்த விண்டோவோட ஃப்ரேம் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 5க்கு 4ங்கண்ணா. இதோட கிரில் மாடலுமே பாத்தீங்கன்னா வெறும் பட்டால கொடுத்துருக்கோம். அப்பதான் இதோட ரவுண்டு கம்பியில தான் கொடுப்பாங்க. ரவுண்டு கம்பியில தான் எல்லாரும் கொடுப்பாங்க. நம்மளோட வியூ வெளியே போகணும், அட்மாஸ்பியர் வரணும், பார்த்தா பிளசண்டா இருக்கணும் கிளைண்ட்களுக்கு. இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா மினிமம் 40 mm திக்னஸ்ங்கண்ணா. ஸோ இதோட லெவல் உங்களுக்கு வேற மாதிரி இருக்குங்கண்ணா. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது எல்லாமே பிளைவுட்ல அடிச்சு நம்ம தேக்குட் ஃபினிஷ் பண்ணிருக்கோங்கண்ணா. இதோட இது டவர் போல்ட் பாத்தீங்கன்னா பிராஸ்ன்னு சொல்லுவாங்கண்ணா. பிராஸ் டவர் போல்ட் கொடுத்துருப்போம். கீழேயும் பிராஸ் டவர் போல்ட் தானே கொடுத்துருப்போம். இதுல கீழ் பாத்தீங்கன்னா நம்ம ஐமேக்ஸ் கீழ் SS யூஸ் பண்ணிருப்போம்னா. ஏன்னா இதுதான் என்னைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காத்து அடிச்சாலும் சரி எதுக்கும் விண்டோ உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்காது, டக்குன்னு வராது. டக்குன்னு காத்து வர. அதெல்லாம் உங்களால பாத்தீங்கன்னா மினிமம் 180 டிகிரி இதுல ரொட்டேஷன் பண்ண முடியும். நல்லா ஓபன் பண்ணலாம். ஓபன் நீங்க ஃபுல்லா அது கவர் பண்ண முடியும்னா. நல்லா பார்த்தாலும் வெளியில எல்லாமே தெரியுது இதுல. நைஸ். ஓப்பன் ஸ்பேஸ்ல தானே உங்களுக்கு இருக்கும். நைட் நேரத்தில் நீங்கள் பயப்படலாம் இது வெளியே தெரியுமா தெரியாதான்னு. ஸோ அன்னைக்கு மட்டும் நம்ம கட்டிங்ஸ் போட்டுக்கலாங்கண்ணா. உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். பாதுகாப்பாக சேஃப்டிக்கே 100%. ஓகே, ரைட். இந்த பார்ட்டிஷன் வந்து என்ன? ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா
நம்ம ஹால்ல இருந்து கிச்சன் போறதுக்கு 2 பெட்ரூம் பிரிக்கிற பேசேஜ் ஏரியாவை கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அது போக டைனிங்காவும் செப்பரேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் என்ன சைஸ்? ஆனா இதோட சைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 6க்கு 16 தாங்கண்ணா. சும்மா ஒரு பார்ட்டிஷன் தான். ஆனா அந்த ஃபீல் வராதுங்கண்ணா. சோ நாங்க அந்த ஸ்பேசிங்க எந்த அளவு பண்ணலாம், ஏன்னா நமக்கு ஸ்பேஸ் வீட்டோட அழகே அந்த ஸ்பேசிங்ல இருக்கு. அதனால நம்ம அந்த 3 இன்ச் 4 இன்ச் அந்த இன்ச்ல கூட இந்த வீட்டை நம்ம பார்த்து பண்ணிருக்கோம். இப்போ ஃபியூச்சர்ல எனக்கு இந்த ஹாலை பெருசு பண்ணோம்னா இதை மட்டும் இந்த கிளாஸ் லூவரை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். வேற பக்கம் டிசைன் இது அப்படியே நம்ம மூவ்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். சோ நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கா 10 இயரோட அட்வான்ஸ் இந்த வீட்டுக்குள்ள இருக்குங்கண்ணா. சூப்பர். ரீசெண்டா பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி இல்ல, இந்த லுக்ல இல்ல. இருக்காங்கண்ணா, கண்டிப்பா அந்த அளவு பண்ணிருக்கோம். இதுல நீங்க இது கண்டிப்பா பார்த்தனா இது உங்களுக்கு தெரியுங்கண்ணா. டைனிங் நினைக்கலாம், ஆனா இது பாத்தீங்கன்னா டைனிங் செட்டப்லயும் இருக்கணும். அவங்களுக்கு அந்த பார் செட்டப் மாடல்ல எங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா, இதை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பார் செட்டப்ல தான் அந்த மாடல்ஸ் எல்லாம் இருக்கும் இன்னைக்கு இருக்க ட்ரெடிஷனல்ல. சோ நம்ம என்ன பண்ணோம்னா டைனிங்காவும் அவங்களுக்கு கொடுக்கணும், இந்த ஏரியாவும் அவங்க கேட்ட நம்ம லுக்லயும் கொடுக்கணும் சொல்லி இதை மேல நம்ம பிளாக் கலர் கிரானைட்டுங்கண்ணா மேல கொடுத்து ஃபுல் பாடி, அதுவும் ஃபுல் பாடி தாங்கண்ணா, ஃபுல் பாடி டைல்ஸ் சொல்லுவாங்க, கொடுத்து இதுல எல்லாமே ஃப்ளூட் லூவர்ஸ் கொடுத்து கீழே ஸ்ட்ரிப் லைட் மாடலுங்கண்ணா. கவனிச்சு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட், ஏன்னா லைட் இருந்தாதான் நமக்கு நைட் வியூக்கு பால் செட்டப் வரும். டைனிங்காவும் ஃபீல் ஆகணும், அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி காம்பாக்டா இந்த ஏரியா கவர் பண்ணிருக்கோம்னா. இந்த லாஸ்ட்ல ஷோகேஸ் மாதிரி டிசைன் பண்ணி. ஆமாங்கண்ணா, ஷோகேஸ். ஏன்னா அங்க ஹால்ல இருந்து அவங்களுக்கு மெயின் டோர்ல இருந்து வரும்போது பார்வைக்கு இதாங்கண்ணா இருக்கணும். உள்ள டோர்ல வந்தா ஆமாங்கண்ணா, டக்குன்னு நமக்கு எடுக்கிற மாதிரி. சோ இந்த பிளசன்ட்லாம் நம்ம சின்ன சின்ன ஐட்டம் எல்லாம் கொடுத்துருக்கோங்கண்ணா அவங்களுக்காக. உள்ள சமையல் ரூமுங்களா? ஆனா இது பாத்தீங்கன்னா கிச்சனோட சைஸ் பாத்தீங்கன்னா 10க்கு 16ங்கண்ணா. ஓகே, டோட்டலா டோட்டலாவே 10க்கு 16ங்கண்ணா. ஆனா இது பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இருக்க மாடுலர் கிச்சன் டைப்ல இது பண்ணிருப்போம். கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஏரியா இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளூட் லூவர்ஸையே நம்ம வச்சிருக்கோம்னா இங்க நம்ம வேலை செய்யும் போது நம்ம ஹால்ல இருக்கவங்களுக்கும் டைனிங்ல பேசேஜ்ல இருக்கவங்க நமக்கு தெரியக்கூடாது, பார்வைக்கு இருக்கக்கூடாது. சமைக்கிறது என்னன்னு வெளியே தெரியக்கூடாது. இந்த பார்ட்டிஷன் நம்ம தனியா இதே ஃப்ளூட் லூவரே கொடுத்துருக்கோம்னா, ஏன்னா அப்பதான் எடுக்க முடியும். ஒண்ணு இங்க இருக்கிறது எந்த இதுக்கும் பாத்தீங்கன்னா எதுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில்ஸ் இருக்காது. ஆமா, எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க கீழே பட்டன் டைப்ஸ் சொல்லுவாங்க. இது மாதிரி ஓபன் பண்ணிக்கலாம் A to Z. மாடுலர் கிச்சன் இது எல்லாமே. ஸ்மார்ட் எல்லாமே சென்சார் டைப் தாங்கண்ணா உங்களுக்கு. ஒண்ணு. ரெண்டாவது இது எல்லாமே உங்களுக்கு இந்த டோரு இது எல்லாமே பாத்தீங்கன்னா PU பாலிஷ் ஒர்க் தான், எதுவுமே மைக்கா ஷீட் கிடையாதுங்கண்ணா. எல்லாமே. ஆனா இதுல சில டோர் மட்டும் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா பினிஷிங் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரிங்ல கொடுத்து நம்ம செஞ்சிருக்கோம்னா. ஆமா, ஏன் அது கேட்டீங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்க ஐட்டம் என்ன வேணா பண்ணிக்கலாங்க. ஆனா இதோட பினிஷிங் நம்ம எடுக்க கிளைண்டோட நெசசரி பினிஷிங் கேட்டுதான். சோ நம்ம என்ன பண்ணோம், அந்த டோர்ஸை மட்டும் என்ன பண்ணோம்னா சில டோர்ஸை மட்டும் மேனுஃபேக்சரிங் பிளான்ல கொடுத்து நம்ம அதுக்குன்னே கஸ்டமைஸ் பண்ணி அதே மாடல்ல எடுத்திருக்கோங்கண்ணா. ஒண்ணு நீங்க பார்க்காத விஷயம் இங்க ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்க். இந்த சிங்க் நீங்க இப்பதான் ரீசெண்ட் இயரா தான் போயிட்டு இருக்குண்ணா, நல்லா ட்ரெண்டிங்ல. இதுல என்ன நீங்க பாத்தீங்கன்னா இது நம்ம பாத்ரூம்ல யூஸ் பண்ற மாதிரி ஹேண்ட் ஷவர்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு. இதுலயே பாத்தீங்கன்னா பல்டன் டைப்பும் இருக்குங்கண்ணா, நம்ம நார்மலா யூஸ் பண்றது. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சோப் ஆயில், அது வந்து இன்பில்டாவே வந்துடும். பிரஸிங் பண்ணா போதும், சோப் ஆயில் மெயின்டைன்ஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு. இந்த இடத்துல சின்ன சின்ன ஐட்டம் கழுவுற மாதிரியும் வந்துருங்கண்ணா உங்களுக்கு. ஸோ இந்த சிங்க்குமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இந்த இடத்துல தான் வேணும்னு சொல்லி நம்ம ஆல்டர் பண்ணியிருக்கோம். இதுலயும் நம்ம யூஸ் பண்ண டேபிள் டாப் பாத்தீங்கன்னா நம்ம காங்கிரீட் ஸ்லாப் கிடையாதுண்ணா, எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் பாடி டைல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே பிளைவுட் ஷீட் தானா. ஆனா இந்த கிச்சனுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணும் போதுங்கன்னா IS 710 சொல்லி மெரைன் பிளைவுட் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்பதான் ஏன்னா இது வாட்டர் ஏரியா அதிகமா இருக்கிற ஏரியா. சோ அதனால நம்ம என்னைக்குமே இது கம்ப்ளைண்ட் வந்து லைஃப் இருக்கக்கூடாது. நம்ம இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்க வாண்டி 15 வருஷம் வாரண்டிங்கண்ணா. அப்படியா? 15 வருஷத்துக்கு சர்வீஸ்ல இருந்து லேபர் சார்ஜ் எது ஆனா நாங்க ஃப்ரீயா பண்ணி தரோம். பரவாயில்ல, சூப்பர். இது நான் கேள்விப்பட்டதே இல்லை. இதுதான் சாமி ரூமுங்களா? அண்ணா ஆமாங்கண்ணா. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 2.25க்கு 7 அடி உயரங்கண்ணா. சின்னதா அளவா இருந்தா போதும் சொல்லியிருந்தாங்கண்ணா கிளைண்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் லூவர் வச்சிருப்போம். கிளாஸ் லூவர் பண்ணி இது எல்லாமே தேக்வுட் ஃபினிஷ் பாலிஷ்ங்கண்ணா, மைக்கால பண்ணி வினியர் பாலிஷ் பண்ணிருக்கோங்கண்ணா. இதுல ஒண்ணு. இதுல மணி செட்டப் கேட்டிருந்தாங்க, நம்ம ஓபன் பண்ணும் போதே அவங்களுக்கு மணி சத்தம். ஆமாங்கண்ணா, அதனால நம்ம இந்த செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோங்கண்ணா. அவங்களுக்கு அளவா இருக்கு, ஆனா அளவா இருக்கும், ஆஸ்பெக்டாவும் இருக்குங்கண்ணா. ஆஸ்தெட்டிக் லுக்ல பார்த்தாலும் உங்களுக்கு இதுல ஒரு நம்ம சின்ன ஒரு ஸ்ட்ரிப் லைட் மாடலும் கொடுத்துருப்போங்கண்ணா. ஒண்ணு. இதுல பாத்தீங்கன்னா சின்ன இதுல பிளக்கிங் பண்ணிக்கலாம் லைட்டிங்காக. ஒண்ணு. அந்த ஆஸ்பெக்டும் கொடுத்து சின்ன குத்து விளக்கு வைக்கிறதுக்கு என்னென்ன பிரிக்கமோ செப்பரேட்டா டிராயர் ஷேப்லயும் பண்ணிருக்கோம். ஓகே,
இது மாஸ்டர் பெட்ரூமா? ஆமாங்கண்ணா. வாஷ் பேஸ் கவுண்டருங்கண்ணா. மிரர் டைப்போட நம்ம கொடுத்துருப்போங்கண்ணா நீங்க பாத்தீங்கன்னா. ஆனா இதுல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் இந்த வீட்டோட அட்மாஸ்பியரோட தெரியுதுன்னா, நம்ம சீலிங்கோட ஹைட் பாத்தீங்கன்னா டோரோட ஜாம்ஸ் பாத்தீங்கன்னா 10 அடி வரைக்கும் எடுத்திருப்போங்கண்ணா. நல்ல ஹைட். ஆமாங்கண்ணா. அப்பதான் அந்த ஃபீல் நம்மளால கொடுக்க முடியும். அவங்களுக்குள்ள வந்தா அந்த ஃபீலே பெட்டரா இருக்கணும்னா அந்த நம்ம ஸ்பேசிங் தான் வீட்டுக்கு முக்கியங்கண்ணா. சோ நம்ம பாத்தீங்கன்னா 10 அடி வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோங்கண்ணா. சூப்பர். இந்த இடமும் பாத்தீங்கன்னா நீங்க மரம் கிடையாது, எல்லாமே பிளைவுட்ல தேக் பாலிஷ் பண்ணிருக்கோங்கண்ணா. எல்லாமே நம்ம வினியர் பாலிஷ்னு சொல்லுவாங்க இதை நார்மலா சொன்னா. ஸோ அந்த மெட்டல்ல பண்ணிருக்கோங்கண்ணா. வாஷ் பேஷன்லாம் எப்படி இருக்குங்க? வாஷ் பேஷன் நம்ம இந்த வீட்டுல எல்லாமேங்கண்ணா கிரானைட்டே கிடையாதுண்ணா, எல்லாமே ஃபுல் பாடி டைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாம் அந்த மெத்தட்லயும் நம்ம கிளாஸ் மிரர் கொடுத்து எல்லாமே டைல்ஸ் ஒட்டி என்ன நமக்கு மெயின்டெனன்ஸ் ஈஸியா இருக்கணும்னா. சோ நம்ம எல்லாமே இந்த இடத்துல கிளாசி டைல் தான் கொடுத்துருப்போம். எங்கெங்கெல்லாம் தண்ணி போடுதோ அந்த இடத்துல கிளாசி டைல் கொடுத்து கீழே மேட் கொடுத்து இந்த இடத்துல ஒரு டெஸ்க் டிராவ் டைப் கொடுத்து நம்ம ஃப்ளூட் லூவர்ல இருக்கணும் பார்த்தா. ஸோ ஒவ்வொன்றுமே நம்ம பார்த்து காம்பேக்டா கொடுக்கணும். கை கழுவும் கூட அவங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கணும், நேச்சுரலா இருக்கணும்னு சொல்லி சின்ன சின்ன பாட்லாம் வச்சு என்னென்ன பெஸ்டா கொடுக்க முடியுமோ நம்ம ஒவ்வொரு ஐட்டம் பண்ணி வச்சிருக்கோம்னா. இது வந்து இன்னொரு பெட்ரூமுங்களா? இது என்ன சைஸ் வருதுங்க? அண்ணா இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 16க்கு 11ங்கண்ணா. இது ஆமாங்கண்ணா. இந்த டோர்லாம் வந்து நீங்க மேனுஃபேக்சரிங்ல சொல்லி செஞ்சதுங்களா? ஆமாங்கண்ணா. இந்த டோர் எல்லாம் டோர் மட்டும் மேனுஃபேக்சர், ஏன்னா ஃபினிஷிங் இதில் தான் எடுக்க முடியும் செஞ்சதுன்னா. இதில் இருக்க உள்ள ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சஸ்க்கு ஏற்ற மாதிரி கேட்டு ஒவ்வொன்றா ரேக்ஸ் இவ்வளோதான் வேணும், இந்த டிராயர் இவ்வளோதான் வேணும், டேபிள் இவ்வளோதான் வேணும்னு சொல்லி இதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டதுங்கண்ணா இதெல்லாம். ஆனால் இந்த டோர் மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியே தான் நம்ம பண்ணிக்கிட்டது. நல்லா வெயிட்டாக இருக்குது டோருமே. எல்லாமே IS 710 மெரைன் மட்டும் தாங்கண்ணா. கிச்சனுக்கு மட்டும் யூஸ் பண்ணல, பெட்ரூம் வரைக்கும் நம்ம அதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே வந்து லாஃப்ட் மாதிரி. மேலே லாஃப்ட்டுங்கண்ணா. இது எல்லாமே பிளைவுட் லாஃப்ட் தாங்கண்ணா, எல்லாமே ஓப்பனில் தான், எதுவுமே காங்கிரீட் ஸ்லாப் கிடையாதுங்கண்ணா. சூப்பர். இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி. ஆமாம், ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று. இதில் சிட் அவுட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்கண்ணா. அங்கே காட்டணும், அங்கே அதே மாடலுக்காக வச்சுருக்கோங்கண்ணா. இங்கே வந்து விண்டோ இதுவும் பெருசாக. ஆமாங்கண்ணா. இதோட விண்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 5ங்கண்ணா. அங்கேருந்து நம்ம மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வரும்போது இதே வென்டிலேஷன் இருக்கணும். முக்கியமாக வெளியே நம்ம லேண்ட்ஸ்கேப்பிங் வியூ இங்கேருந்து பார்க்கணும். ஸோ அதுக்காக அவங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் கொடுக்குறதுக்காக நம்ம இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனிங் கொடுத்துருக்கோங்கண்ணா. ஒன்று இந்த ஏரியா கவர் ஆகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாலிஷ் ஒர்க் வினியர் ஷீட் மாடலில் நம்ம பிளைவுட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே டைப் பண்ணியிருக்கோங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே. இங்கிருந்து அப்படியே கார்டன் பார்த்துக்கலாம். ஆமாம், கார்டன் பார்க்குற அளவுக்கு அந்த விசிபிலிட்டியாக கொடுத்துருக்கோங்கண்ணா. சூப்பர். ஸோ அந்த கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கல ரொம்ப ஹைலைட்டாக இருக்குங்கண்ணா. ஏன்னா இந்த கிளாஸ் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஓப்பன் ஸ்பேஸாக தெரியும்னு சொல்லிட்டு நம்ம இதுதான் பண்ண அளவுக்கு இந்த கிளைண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணி டிரான்ஸ்பரண்டாக இருக்கு. டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் உங்களுக்கு வியூ இருக்குங்கண்ணா. இந்த டாட்டாக இருந்தால் ஒன்றுமே தெரியாது. தெரியாதுண்ணா, அது அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா. பட் நம்ம கட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு ஃபஸ்ட்டே ஐடியா பண்ணனால நம்ம இந்த கிளாஸே போய்க்கலாம்னு சொல்லி நம்ம சஜஷன் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன ஒரு கண்ணாடி மாதிரி ஒன்று இருக்கு, அது சும்மா மிரர் டைப்புக்காக மட்டும் கொடுத்துருக்கோங்கண்ணா. நம்ம மிரர் கொடுத்துட்டு இந்த இடத்துல சின்ன சின்ன ஐட்டம் வச்சுக்கலாம். கூட நம்ம அந்த ஃபுல் ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கு, ஃபுல் ட்ரெஸ்ஸிங் சாரி செக்கிங் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல பண்ணுறதுக்காக இந்த ஐடியா பண்ணியிருக்கோங்கண்ணா. 6 ஃபீட்டுக்கு மேலே கொடுத்துருக்கீங்க. சூப்பர். இது இந்த பாத்ரூம்க்கா ஆக்சஸரிக்காக வெளியே வச்சிருக்கோம். எதனால எடுத்துக்கிறதுக்காக இந்த சோப்பு, ஆமா சோப்பு சின்ன சின்ன ஐட்டம்லாம் இங்க இருந்து எடுத்துக்கலாம். காஸ்மெட்டிக் ஐட்டம் இங்க வச்சுக்கணும் சொல்லி சின்ன சின்ன டவல்ஸ் எல்லாம் இந்த இடத்தை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ கவர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த ஏரியா மேக்ஸிமம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிட்டீங்க. கண்டிப்பா. இந்த பாத்ரூம் சைஸும் அங்க இருந்து அதே சைஸ் தாங்கண்ணா, 4க்கு 8ங்கண்ணா. அங்க கிளைண்ட் ரெஃபர் பண்ண அதே மாடல் தான் நம்ம இந்த டாய்லெட்டே கொடுத்துருக்கோம். ஆனா கலர் மட்டும் பாத்தீங்கன்னா அங்க ஐவரி கொடுத்துருப்போம், இங்க ஒயிட்டும் கிரேவும் கலந்த மாதிரி டைல் யூஸ் பண்ணிருக்கோம். கலர் மட்டும் கொஞ்சம் வேரி. ஆமாங்க. அதே கிளாஸ் செப்பரேஷன், அதே கிளாஸ் செப்பரேஷன் பண்ணிருக்கோம், பார்ட்டிஷன் பிரிச்சிருக்கோம். இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் அண்ட் டைனிங்கு, ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, ஒரு சின்ன பூஜா ரூமு, ஒரு சின்ன பெட்ரூம்னா கொடுத்து ரெடி பண்ணியிருக்கோம்.
இதுவும் இல்லாம இன்னும் அடிஷனலா பாத்தீங்கன்னா ஒரு அவுட்டர் டாய்லெட்டும் கொடுத்துருப்போங்கண்ணா. வெளியே இருக்குங்கண்ணா. வாங்க இப்ப நான் அதையும் காமிக்கிறேன். அப்படியே போலாம்ண்ணா. போலாங்களா? இந்த பாத் பாத்தீங்கன்னா நம்ம அவுட்டர் டாய்லெட்டுக்காவே ரெடி பண்ணிருக்கோம். இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம 12 mm வெட்ரிஃபை டைல் தான் கொடுத்துருக்கோம். பார்க்கிங் டைல் கொடுத்தா ரெடி பண்ணிருக்கோம். இந்த ஏரியா பாத்தீங்கன்னா அடிஷனலா ஏதாச்சும் கெட்ட காரியத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு வராங்க, வேற யாராவது யூஸ் பண்ணோம் அடிஷனலா வராங்க, அவங்களுக்காகவே வெளியே இந்த ரெக்கமெண்டா பண்ணிருக்கோங்கண்ணா இந்த அவுட்டர் டாய்லெட். இதுவுமே நல்ல பெருசா தான் பண்ணிருக்கோம். ஆமாங்கண்ணா பெருசா. இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே A to Z 4க்கு 5.25க்கு 2.25 டைல்ஸ் தான் ஒட்டி இருப்போம். ஒண்ணு எல்லாமே கிளாசி ஃபினிக்ஸ் தானே கொடுத்துருப்போம். உங்களுக்கு கஸ்டமைஸா தான் இருக்கும். இதோட சைஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11க்கு 6 சைஸ்ல கொடுத்துருப்போம்னா. ஒரு எமர்ஜென்சிக்கு வெளியில ஒண்ணும் எமர்ஜென்சிக்கு இருக்கட்டும் தான் இதை பண்ணிருக்கோம்னா. செப்பரேட்டடா இருக்கணும், இது வீட்டுக்குள்ள இருக்க வேணாம் சொல்லி அதுக்குன்னே இது தனியா பண்ணி வச்சிருக்கோம்னா. அவுட்டர்லயுமே நம்ம இந்தியன் பிளஸ் வெஸ்டர்ன் யாராவது ஹேண்டிகேப் அவங்க வந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்குன்னு சொல்லி 2 ஐட்டத்துலயே பண்ணிருக்கோம்னா. ஓகே ஓகே நைஸ். ரெண்டுமே இங்க கொடுத்துருக்கீங்க. இதுக்கு வந்து தனியா ஒரு கேட் போட்டுறலாம் இல்லையா? ஆமாண்ணா, இது தனியா செப்பரேட்டா கேட்டுண்ணா. அப்படியே மேல போய் பாட்டு வந்துடலாங்களா? மேல அடுத்து போலாங்கண்ணா. ஸ்டெப்ஸுமே நல்லா அகலமா கொடுத்துருக்கீங்க. ஆமாங்கண்ணா. இந்த ஸ்டெப்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கேன்டிலிவர்னு சொல்லுவாங்கண்ணா. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த செவருக்கு பாத்தீங்கன்னா எந்த சப்போர்ட்டுமே இருக்காது. இந்த படிக்கு ஒன் சைடு சப்போர்ட்னு சொல்லுவாங்கண்ணா. இந்த படி எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த செவுத்துல டைரக்டா உங்களுக்கு இருக்கும் உள்ளுக்குள்ள. இது எல்லாமே எந்த சப்போர்ட்டும் இல்லாம இருக்கு. ஆமாங்கண்ணா. மேல வந்து எத்தனை ரூமுங்க? ஆனா மேல பாத்தீங்கன்னா ஒரு ஹாலு, 2 பெட்ரூமு, ஒரு ஃபோயர்னு சொல்ல முடியாது, பால்கனின்னு சொல்லுவாங்கண்ணா. இது ஆமாங்கண்ணா பால்கனி. இங்க இருந்து பார்த்தா கிளாஸ்ல கொடுத்துருக்கீங்க. ஆமா, இது கிளாஸ் பாத்தீங்கன்னா 12 mm கிளாஸ்ல கொடுத்துருக்கோம், டஃபன் கிளாஸ்ல. இங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு டோட்டல் இந்த ஏரியல் வியூ கவர் ஆகும்ண்ணா. நல்ல ஹைட்டாவும் இருக்கும். ஆமாங்கண்ணா, அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஒன்று இதுல பாத்தீங்கன்னா இந்த பால்கனி அவங்களுக்கு ஃபீலா இருக்கணும், பெட்டரா இருக்கணும் வரவங்களுக்காக இது பாத்தீங்கன்னா கிளே டைப் ஓடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைலை இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி எடுத்திருக்கோங்கண்ணா. ஒன்று இதே இதுல என்னன்னா இதுல சிட் அவுட்டும் வேணும், சிட்டிங் ஸ்பேஸ் வேணும்னு சொல்லி தின்ன மாதிரியே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம திண்ணையாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன் படுத்துக்கலாம் அந்த இருக்கும். ஆனா இது இன்னும் குஷன் ரெடி ஆகல, இல்லைன்னா உங்களுக்கு இதோட ஃபீல் நல்லா இருக்கும். குஷனும் திவான் மாதிரி இருக்கும். திவான் ஃபீல் தான் உங்களுக்கு இருக்கும். A to Z உங்களுக்கு ஒரு கார்டனிங் ஸ்பேஸ் இருக்கு போல. ஆமாங்கண்ணா, பால்கனிலேருந்து வராங்க, இங்கே உட்காராங்க, அவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு பெட்டரா ஃபீலாக இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு சின்ன பால்கனி இந்த செட்டப்பில் சின்ன சின்ன ஐட்டம் மட்டும் கொடுத்துருக்கோங்கண்ணா அவங்களுக்காக. இதில் நீங்கள் செகண்ட் ஃப்ளோரில் யாரும் இதெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கன்சிடர் பண்ணும்போது இதில் நம்ம கீழே காங்கிரீட் கொடுத்து வாட்டர் ப்ரூஃபிங் கொடுத்து இதோட தண்ணி லீக்கேஜ் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்தளவு இதில் செட்டப் உள்ளே இருக்குதுங்கண்ணா, டீட்டெயிலாகவும் இருக்குது. இது கிளாஸ் இது என்ன லென்த்துக்கு போட்டிருக்கிறீங்க? ஆனால் இந்த பால்கனி கிளாஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 அடிக்கு இருக்குங்கண்ணா. 20 அடி நீளத்துக்கு 3 அடி ஹைட்டில் கொடுத்துருக்கோம் இந்த செட்டப். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கேண்டிலிவர் டைப்ல தான் இருக்கும். நீங்க இங்கிட்டு தான் இதை கவனிச்சு பார்க்கணும்னா கிளாஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்றது ஒண்ணு, ஆனா இது WPVC லூவர்ஸ் சொல்லுவாங்க இன்னைக்கு இருக்கு. ஆமா, மெட்டீரியல்ல அவுட்டர் ஃப்ரேம் மட்டும் நம்ம MSல அடிச்சு இது உள்ளுக்குள்ள WPVC சேனல்ஸ் சொல்லுவாங்க உள்ள பைப் இந்த மாதிரி செட்டப் கொடுத்து, இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தேக்கு விட்டு தான் ஃபீலிங் வரணும் சொல்லி அந்த கிரைன்ஸ் பேட்டர்ன்லயே வுட் ஃபீலிங்லயே இருக்கும். அந்த கிரைன்ஸ் தொட்டு பார்த்தேன் வுட் போல இருக்கும். ஒண்ணு இது பாத்தீங்கன்னா ஏன் இது பண்ணிருக்கோம்னா இது ஈசானி மூலம் என்னைக்குமே ஓப்பன்ல தான் இருக்கணும். ஸோ இது அடைச்சாலும் நமக்கு அந்த பக்கம் இருந்து இங்கிட்டு ஹீட்டும் வரக்கூடாது, மழையும் வரும். ஸோ அதை
நம்ம ஓப்பனாகவும் இருக்கணும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், பார்க்கறதுக்கும் அழகாகவும் இருக்கணும். ஸோ அதுக்காக இந்த டிரான்ஸ்பரண்ட் ஐடியாவை யூஸ் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கோங்க. இந்த ஏரியா பேசேஜ் ஏரியா மாதிரிங்கண்ணா. இந்த இடத்துல இருந்து நம்ம அப்படியே டைரக்டா அடுத்து மேலே செகண்ட் ஃப்ளோருங்கண்ணா. செகண்ட் ஃப்ளோர் ஸ்டெப்புங்கண்ணா. மேலே போய்க்கலாம். இங்க வந்து மழையே வந்தாலும் நம்ம நின்று வேடிக்கை பார்த்தாலும் நினைய மாட்டோம். நினைய மாட்டோம்ண்ணா. சூப்பர், நல்ல டிசைனுங்க. இது நல்லா இருக்கு. மேலே இருக்கிற லுக்கு அழகா இருக்கு. இங்க எத்தனை ரூம் சொன்னீங்க? ஆனால் மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு 2 பெட்ரூம்னா ஒரு பால்கனிங்கண்ணா நம்ம இது பண்ணது. இப்போ நம்ம இருக்கிறது பால்கனி ஏரியா. நம்ம ஹால் நம்ம வந்த ஏரியாண்ணா. இப்போ நம்ம அடுத்த அப்படியே பெட்ரூம்குள்ளே உங்களை இது பண்ணுறீங்கண்ணா. ஆனால் இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க்கு மட்டும் போய்கிட்டு இருக்குது. இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா மினிமம் 16க்கு 20ங்கண்ணா இதோட சைஸு. காம்பேக்ட் கெஸ்ட் யாராவது வந்தால் இங்கே இருக்கிறக்கா இந்த இடத்த அதுக்குன்னே நம்ம ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்கோங்கண்ணா இந்த ஏரியாவை. இப்போ நம்ம அப்படியே பெட்ரூம்குள்ளே போகலாங்கண்ணா. இந்த பெட்ரூம் என்ன சைஸ் வருதுங்க? ஆனால் இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 20க்கு 16ங்கண்ணா இந்த பெட்ரூமோட சைஸ். இருக்கிறதுல பெருசுன்னு நினைக்கிறேன். ஆமாம், மாஸ்டர் பெட்ரூம்ண்ணா. இதோட பேட்டர்னை மட்டும் நாங்கள் டைலில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். உட்டன் மாதிரி இருக்கு. உடன் தாங்கண்ணா. உடன் கிடையாது, உடன் டைல்ஸில் 6க்கு இது 3ன்னு சொல்லுவாங்கண்ணா இந்த டைலு. இந்த பேட்டர்ன் நாங்கள் ஸ்டிரப்ஸ் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துருப்போம். ஒரே பேட்டர்னில் வந்து அன்ஈவனாக இருக்கும் சொல்லி வெர்டிக்கல் ஸ்டெப்ஸை மாற்றி அவங்களுக்கு அந்த ஃபீல் கொண்டு வரணும் சொல்லி இந்த சின்ன சின்ன ஆல்டர் பண்ணியிருக்கோங்கண்ணா. ஆல்ரெடி நான் உங்ககிட்ட கீழே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி குஷன். இந்த குஷன் நீங்க பாத்தீங்களா? இப்ப இந்த குஷன் தான் இந்த ஃபீலிங் நமக்கு கீழே இப்போ ஆல்ரெடி கீழே செட்டப் பண்ணாம இருக்கோங்கண்ணா. நம்ம இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை இப்படி உட்காந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலிங் எங்கேயுமே தோப்பு. ஏன்னா வில்லேஜ்ல அவங்க மோஸ்ட்லி இருக்கிற தோப்பு தான் அவங்களுக்கு. ஸோ அந்த ஃபார்ம் ஹவுஸ் ஃபீலிங்கை கொடுக்கணும் சொல்லி இதுக்குன்னே தனித்தனியா பண்ணியிருக்கோங்கண்ணா இந்த ஏரியாவை. இந்த டிவி இதுக்கு வந்து டைல்ஸ் மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஆமாங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் மைக்கா ஷீட்னு சொல்லுவாங்கண்ணா. 0.8 mmலேருந்து 1.2 வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இது நம்ம 1.2 யூஸ் பண்ணி இவங்களுக்கு பார்க்க நேச்சுரல் ஆஸ்தட்டிக் தான் வரணும்னு சொல்லி மார்பிள் பேட்டர்னில் வரணும்னு சொல்லி நம்ம அதுக்கு எதுவும் பண்ணியிருக்கோம்னா. ஒன்று மற்ற இடத்துல இருக்க மாதிரி இதே மாதிரி இந்த இடத்துல ஃபுல் பாடி டைல் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இது பட்ஜெட் வைஸ் அதிகம் தான், பட் கிளைண்ட்டுக்கு நம்ம சொல்லி சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். அந்த மெட்டீரியல் போட்டு நம்ம அவங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஐட்டம் அவங்களுக்கு. இப்போ இதில் பாத்ரூம் லெட்டின் தனியாக இருக்குங்க. ஆமாங்கண்ணா. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற ஆர்ச்சும் சரி இந்த போர்ச்சும் சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வினியர் பாலிஷ் தான் பண்ணியிருப்போம். ஏன்னா இது உங்களுக்கு நம்ம என்னைக்குமே நம்ம போகிற அமைப்பும் உள்ளுக்குள்ள வரந்த வீட்டுக்கு அழகு எடுத்துக்கும். ஸோ இதை பார்த்து உள்ள எடுத்துட்டு வந்து ஏரியா லுக்கே ஸ்டைலாக இருக்கு. ஆமாங்கண்ணா. ஒன்று இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தேக்கு உட்டும் நம்ம பாலிஷ் பண்ணதும் டைலும் ஒரே பேட்டர்ன்லேயே எடுத்துருப்போங்கண்ணா. நம்ம கலர் பேட்டர்ன் ஒரே மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகணும், நேச்சுரலோட இருக்குன்னு சொல்லி அந்த பேட்டர்ன் எடுத்துருப்போம். ஒன்று இது வந்தோடனே பார்த்தீங்கன்னா பெரிய மிரர் டைப்புங்க அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ண மிரர் இங்கே எடுத்திருக்கோம். ஒன்று இதில் சின்ன சின்ன ட்ரெஸ்ஸிங் ரூமாக அவங்களுக்கு கேபினெட்டு எல்லாமே செல்ஃப் இந்த சைடு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம்ண்ணா. பாத்ரூம் இது என்ன சைஸ் வருதுங்க? ஆனால் இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 8ங்கண்ணா. இதுங்களா? ஆமாங்கண்ணா. இது நல்ல அந்த கிளாஸ் செப்பரேஷன் ஸ்டைலாக இருக்குங்க. ஆமாண்ணா. இந்த இடத்துல நாங்கள் உள்ளுக்குள்ள வாஷ் பேஷனும் கொண்டு வரணும், உள்ளுக்குள்ள டாய்லெட்டும் ஏரியா கொண்டு வரணும், உள்ள கிளாஸ் மிரர் அவங்க கம்பல்சரி கேட்டாங்க. எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல அவங்களுக்கு நான் பண்ணி கொடுக்க முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எங்களுக்கு கம்பல்சரி கிளாஸ் வச்சு எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம பண்ணி கொடுத்த மோஸ்ட்லி இதுங்க. இது பாத்தீங்கன்னா மேல இந்த ஃபுல் பாடி ஷவர்னு சொல்லுவாங்கன்னா மேல இருந்து ரெய்னிங் ஃபீலிங் ஆகணும். உள்ளுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க கஸ்டமைஸ் பண்ணதுங்கண்ணா. டேரக்டா கம்பெனில இருந்து வர சொல்லி இந்த சைஸ் தான் வேணும், இவங்களுக்கு இந்த பக்கம் தான் போறதுக்கு ஸ்பேஸிங் கிடைக்கும் சொல்லி இந்த இடத்துக்கு ரொம்ப நாள் நாங்கள் ஒரு 1 வீக் இதுக்காக தனியாக பண்ணியிருக்கோங்கண்ணா. நல்லா இருக்கு, இது அழகா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா டைலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற வீட்டில் ஹரிசாண்டல் இந்த டைப் நம்ம இந்த வீட்டில் வெர்டிக்கலாக தான் பண்ணோம் சொல்லி இந்த டைல் பேட்டர்ன் எல்லாமே வெர்டிக்கல் போர்ஷன்லேயே பண்ணியிருப்போம். மேலே இருக்கிற இன்னொரு பெட்ரூம். ஆமாங்கண்ணா. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16க்கு 11ங்கண்ணா. நம்ம அது அவங்க கிட்ஸுக்காகவே கேட்டிருந்தாங்க. எங்கள் கிட்ஸுக்காகவும் சரி வெளியேருந்து யாராவது ரிலேஷன் வந்தாலும் சரி யாராவது தங்க வைக்கிறதுக்குன்னா கெஸ்ட் ரூமாகவும் இருக்கணும். ஸோ அதுக்காகவே அவங்களுக்கு நம்ம கொடுத்ததான் இதில் மெயின். இந்த வீட்டோட மொத்த இது இங்கே தாங்கண்ணா. இவ்வளோ பெரிய கிளாஸ் கொடுத்துருக்கோம் நம்ம அவங்களுக்கு. இந்த இடத்துல நல்ல
ஒரு செவரே அப்படியே கிளாஸா போட்டு. ஆமாண்ணா, செவரே கிளாஸா பண்ணிருக்கோம். மற்ற இடத்துல நம்ம பண்ண முடியாது. ஸோ நம்ம அவங்களுக்காக பண்ணிருக்கோங்கண்ணா. ஓபன் பண்ணி அப்படியே வெளியே போய். ஆமாண்ணா, இது எல்லாமே ஸ்லைடிங் டைப்ல தான் கொடுத்துருக்கோம். நம்ம ஓப்பன் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பால்கனி வியூ தாங்கண்ணா இது. நம்ம இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்க அந்த வியூ செட்டப்லேயே கொண்டு வரணும். ஸோ கிளைண்டோட ரெஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை ஆல்டர் பண்ணியிருக்கோங்கண்ணா. அழகா இருக்கு வெளியில வந்து பார்க்கும். அதாவது உள்ள பெட்ல இருந்துட்டு அப்படியே வேடிக்கை பெட்ல இருந்து வெளியே பார்க்க முடியுங்கண்ணா உங்களுக்கு. இந்த கர்டைன்ஸ் வேணாலும் நம்ம இது பண்ணி விடலாம். ஆமாங்கண்ணா, நமக்கு நைட் நேரத்தில் க்ளோஸ் பண்ணா வியூ டைரக்ட் வியூனால இதை கர்டைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சூப்பரா இருக்குங்க. இங்கேயுமே ஃப்ளவர் வாஷ் எல்லாம் கொடுக்கும். ஆமாண்ணா, ஃப்ளவர் வாஷ் வெளியே இருந்து பார்த்தா அந்த எலிவேஷனுக்காக இருக்கணும் சொல்லி நேச்சுரலாக கொண்டு வந்திருக்கோங்க. நானே இது விண்டோன்னு நினைச்சேன், தூரத்துல இருந்து பார்க்கல. இது விண்டோ போல நீங்க அப்படியே ஒரு ரூம். இது எல்லாமே யூபிவிசின்னு சொல்லுவாங்க, இல்லை அலுமினியம் பேனலுங்கண்ணா. 2 ஐட்டம் நம்ம ரெண்டுமே கொஞ்சம் மிங்கிள் பண்ணியிருக்கோங்கண்ணா. அங்கங்க அலுமினியம் யூபிவிசி ரெண்டும் பண்ணி நம்ம ஓவர் வியூவில் இருக்கணும்னு சொல்லி 6mm கிளாஸில் கொடுத்துருக்கோங்கண்ணா. சூப்பர், ஒர்க் நல்லா இருக்குங்க. இதுலயுமே ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐட்டம் யாராவது வந்தால் கெஸ்ட் வைக்கிறதுக்காக பேக் லக்கேஜ் அதுக்காக அவங்களுக்காக வச்சிருக்கோங்கண்ணா. இங்கிருந்து பார்த்தா நல்லா, அதான் சொன்னீங்க, படுத்துக்கிட்டு நல்லா அருமையா வேடிக்கை வச்சுட்டே படுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைகளுக்கு வர கெஸ்ட்டுகளுக்கு இம்ப்ரெஸ் ஆகுங்கண்ணா, அதிகமாக அட்ராக்ஷன் ஆகும், அதுக்காக பண்ணியிருக்கு. வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்காண்ணா? உங்களுக்கு எப்படி நான் இருந்துச்சு? நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சிங்களே, நான் பண்ண ப்ராஜெக்ட் எலிவேஷன்லாம் பார்த்தேன். ஓகே, இல்லை ஓரளவுக்கு இருக்கான்னு நம்ம ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டில் தான் வருவான். ஆனால் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வாயடைச்சு போயிட்டேன். அமைப்பாக இருக்குது. நம்ம ஊரில் இவ்வளோ பயங்கரமாக ஒர்க் பண்ணுறீங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சொன்ன மாதிரி இந்த ஆர்கிடெக்ட் லெவலில் பண்ணுவாங்க இல்லையா, அப்புறம் இந்த இன்டீரியர் ஒர்க்குக்குன்னே தனியாக ஆளுகள் எல்லாம் பெங்களூர்லேருந்து கூப்பிட்டு பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் எல்லாமே ஒருத்தரை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஆனால் இதோட முழுக்க காரணம் பில்டிங் ஆர்டிஸ்ட் கிளைண்ட்டுக்கு தானே. நம்ம அவங்களுக்கு சமர்ப்பணம் கண்டிப்பா பண்ணி ஆகணும்னா. சரி சரி சரி. அவங்க எவ்வளவு டெடிகேஷனா இருந்தாங்க நமக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி வேணும் அப்படி பண்ணலாம். அவங்க தானே ஆர்டிஸ்ட். நம்மளை இந்த மாதிரி வேணும் டிமாண்ட் பண்ணும்போது நீங்க கிரியேட்டிவா நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம். அவங்களோட ஆர்வம், அவங்க கேட்ட ஆசை, நம்மளை அடுத்தடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போனதே அவங்க தானே. ஸோ டெம்ப்ளேட்டா ஒர்க் பண்ணாம கஸ்டமர் கேட்கல, நீங்க அவங்க எந்த அளவுக்கு கேட்கணும் நம்ம அவங்களோட டிராவல் பண்ணோம்னா நாங்க அதோட வடிவம் தான் இந்த பில்டிங் நமக்கு கிடைச்சிருக்குங்க. ஆனா இது சூப்பரா இருக்கு, வீடு பிரமாதமா இருக்கு. நான் கண்டிப்பா ஃப்ரெண்டுக்கு நான் இப்போ எடுத்த வீடியோஸ் எல்லாம் அனுப்புறேன், கண்டிப்பாங்க பாப்பாரு. நல்லா இருக்குங்க, உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டேன் நான். நீங்க இந்த 4 சென்ட் அதான் இந்த வீடு சொன்னீங்க, ஆனா உள்ள சுத்தி பார்க்கும்போது எனக்கு ஒரு 10 சென்ட் வீடோட ஃபீலிங் வந்து இருந்தது. அவ்வளோ ஸ்பேசியஸா நீங்க வந்து சேவ் பண்ணி அது ஆக்குபை. இது வந்து உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷன் ஆச்சு இது கட்டுறதுக்கு? ஆனா இது கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம டியூரேஷன் முடிக்கிறதுக்கு 1 இயர் தானே. 1 இயர் 1 இயர்க்குள்ள நீங்க முடிக்க முடியுமான்னு கேட்டா முடியாதுன்னு சொல்லுவீங்க. ஆனா இது நாங்க 1 இயர்க்குள்ள கம்ப்ளீஷன் பண்ணி முடிச்சிருக்கோம். கான்ட்ராக்ட் பேஸ்ல அக்ரிமெண்ட் சைன் பண்ணி. ஆமா, நான் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஏன்னா ரெட்டிப்பு வருஷம் பிறந்துரும் முடிச்சாவனு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த சிக்கல் ஆமா அந்த இது இருக்கு. ஸோ நாங்க அதை கால்குலேட் பண்ணோம். முதவே நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணி இதுதான் பிளான், இதை நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு பால் காய்ச்சற டேட் வரைக்கும் அவங்க சொல்லிடுவாங்க. ஆமாங்கண்ணா, ஃபர்ஸ்டே நாங்க எல்லாமே பிரிச்சு வச்சு இப்படிதான் வேலை பண்ணணும் நாங்க செப்பரேட்டா பண்ணிட்டோம்னா பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம 1 இயர்ல மினிமம் பாத்தீங்கன்னா கடைசி 6 மாசத்துல மினிமம் ஒரு நாளைக்கு 50 லேபர்ஸ் வேலை பண்ணியிருப்போம். யாரு தூங்காம அந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி கிளைண்டோட டெடிகேஷன், முக்கியமா பிரியாக்கா, பிரபாகரன் அண்ணா, அவங்களுக்கு தான் இது சமர்ப்பணமே இந்த வீடு. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ், பிரமாதமா பண்ணியிருக்கிறீங்க. நான் சின்ன பையன் அப்படின்னாலுமே உங்களோட ஒர்க் வந்து அபாரமா இருக்கு. சில பேர் வந்து வயசெல்லாம் கன்ஸ்டன்டா நினைப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே அவுட்புட் எப்படி இருக்குங்கிறதான் உங்களோட ஒர்க்கு உங்களை வந்து எவ்வளோ பெரிய மனிதர் அப்படிங்கிறது காட்டும். ஸோ பழனிக்குள்ள நீங்கள் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக வளர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் கண்டிப்பாக நான் ரெஃபர் பண்ணுறேன், நம்ம ஃபாலோவர்ஸும் பார்ப்பாங்க, அவங்களுக்கான ஒர்க்ஸ் எல்லாமே வரும். இது என்ன பட்ஜெட்டில் சார் கம்ப்ளீட் பண்ணீங்க? ஆனால் இது மொத்தமாக நம்ம பேசின பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2200 தாங்க நான் ஆரம்பித்தோம். ஓகே, பட் அவங்க கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் அதிகமாக நம்ம அவங்களுக்கு காம்பேக்டாக பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆகும்போது முடிக்கும்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 கோடியே ஒரு 20 லட்ச ரூபா நெருங்கிடுச்சுங்கண்ணா. உங்களுக்கு 1.25 கோடி நெருங்கிடுச்சுங்கண்ணா. உங்களுக்கு அப்போ ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ வருது? ஆனால் நம்ம சார்ஜ் பில்டிங் சார்ஜ் மட்டும் தான். பட் நம்ம இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணது அதெல்லாம் சேர்த்து நான் சொல்றேன். ஓகே, மொத்தமாக ஓவரால் இந்த லேண்ட்ஸ்கேப் 2200ங்கிறது கொஞ்சம் அஃபோர்டபுள் பிரைஸ். ஆமா, அஃபோர்டபுள் பிரைஸ் தான் இது. ஆனால் இதில் இவ்வளோ தூரம் லக்ஸுரியா பண்ணியிருக்கீங்கிறது தான் என்னால் நம்பவே முடியல. பிரமாதமாக இருக்குது ஒர்க் எல்லாமே. கண்டிப்பாங்கண்ணா. ஆனால் நம்ம இதில் யூஸ் பண்ண மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் மட்டும்தான் யூஸ் பண்ண கிளைண்ட் சொல்லிட்டோம். பட்ஜெட் வைஸ் நீங்கள் ஆனாலும் எங்ககிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஸோ குவாலிட்டி எங்களை குறைக்க விடாதீங்க. அவங்ககிட்ட சொல்லி அதில் மட்டும் அவங்கள நாங்கள் வெளியே எடுத்துட்டீங்க. இப்போ இதே மாதிரி எனக்கு பழனிக்குள்ள இதே பட்ஜெட்டில்
இதே சைஸ்ல வேணா பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பா பண்ணலாங்கண்ணா. பண்ணலாம். ஆனா எங்களுக்கு அந்த இடத்துல நாங்க ஃபர்ஸ்டே நம்ம தெளிவா பேசணும், ஒர்க்கை மென்ஷன் பண்ணி இதுதான் பண்றோம், இதுதான் எங்களுக்கு வேணும், உங்களோட ஆசை, டைம் ஃப்ரேம், டைம் ஃப்ரேம் நீங்க எல்லாமே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துடணும். ஸோ அதுக்கப்புறம் உங்க கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்க ஒரு டிசைன் பண்ணி ஐடியா பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நாங்கள் எக்ஸிக்யூஷன் பண்ணுவோம். சூப்பர். உங்களோட பணி சிறப்பாக தொடரட்டும். கண்டிப்பாக நம்ம லிங்க்ல இருந்துமே நான் நிறைய ரெஃபர் பண்ணுறேன். எங்களுக்கு என்ன தேவைனாலுமே உங்களுக்கு கூப்பிட்றோம். கண்டிப்பாக நல்லா பண்ணுங்க, நல்லா வளருங்க. ஓகே மக்களே, நீங்கள் வந்து கண்ணன் அவர்களுடைய இதை ஃபுல்லாகவே ஒர்க்கை பார்த்துருப்பீங்க. பிரமாதமாக இருக்குது. ஸோ வள்ளி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பழனிக்குள்ளே ஆஃபீஸ் போட்டிருக்கிறாங்க. நம்ம இந்த ரோடு இருக்குது இல்லைங்களா, சாமி தேட்டர் ரோடு. ஸோ அந்த இடத்துல முத்தூட் ஃபின்கேப் இருக்கும். அதோட மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இவங்களோட ஆஃபீஸ் இருக்குது. உங்களுக்கான டீட்டெயில்ஸ், கொட்டேஷன் ஏதாவது தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவருடைய நம்பரையுமே நான் வந்து கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ இந்த வீடு பிடிச்சிருக்கும் அப்படின்னா அதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க, லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் சார். கண்டிப்பாக. தேங்க்யூ.